ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இறால் கிரேவி தான் நம்ம ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப கம்மி குவான்டிட்டில தான் வந்துட்டு இறால் கிடச்சிது. அத வாங்கிட்டு வந்து நல்லா தேவையில்லாத அந்த ஸ்கின்னு அதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு, இந்த சென்டரா வந்துட்டு இந்த பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இத கண்டிப்பா ரிமூவ் பண்ணியே ஆகணும். இது வந்து என் கையில நகை இல்லாதனால எனக்கு வந்துட்டு இது வரவே இல்ல. ஸோ வந்துட்டு ஒரு பின்னூசி வச்சு அத ஃபுல்லா நம்ம எடுத்து நீட்டா வாஷ் பண்ணியாச்சு. வாங்க இறால் கிரேவி நம்ம ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இறால் அள்ளி உள்ள உள்ள போட்டுட்டு தேவையான உப்பு, ஒரு 2 தக்காளி நல்லா ஜார்ல போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு தேவையான தண்ணி. நான் வந்து 1 டம்ளர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சேன். அந்த மீனெல்லாம் சுருங்கி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. பார்த்துட்டிங்கன்னா, இது சண்டே நைட்டு தான் சப்பாத்தியும், இறால் கிரேவியும் தான் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். செம்மையா இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது இறால்ல வந்துட்டு புரதச்சத்து அதிகமா உள்ள காரணத்தினால, தசைகளுடைய வளர்ச்சிக்கும், வலிமைக்கும் உதவுது. கண் வலி, கண்புரை, கண் பார்வை குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி செய்ய உதவுது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமையும் தடுக்குது. ரத்த அழுத்தம் நோய் உள்ளவங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவுது. ஸோ வந்துட்டு நம்ம குட்டீஸ்க்கு கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆவது குடுத்துறணும். நோய் தொற்று ஏற்படுவதை குறைத்து நோய் மண்டலத்தையும் பலப்படுத்த உதவுது. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த இறால வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆவது நம்ம எடுத்துக்கணும். அதிக குவான்டிட்டி வாங்காட்டி கூட நம்மனால முடிஞ்ச அளவுக்கு கம்மி குவான்டிட்டியாவது வாங்கி கண்டிப்பா நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் குடுக்கணும். ஸோ வந்துட்டு சண்டே இப்படிதான் போச்சு. இது வந்து மண்டே மார்னிங் சூப்பரா இருக்கு. எனக்கு கிச்சனுக்குள்ள வந்தாவே ஒரு செம்ம குட் வைப்ரேஷனா இருக்கு. எனக்கு இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ புடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப குஷியா என்னோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கி நல்லா நீட்டா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் அள்ளி உள்ள போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்ந்து நல்லா வந்துட்டு கிளறிக்கலாம். அவரைக்கால வந்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கறனால, இத சாப்பிடும்போது ரத்தத்த சுத்திகரிக்க உதவுது. ஸோ வந்துட்டு நம்ம இத கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். அ அவரைக்காய் பொரியல்லயே கொஞ்சம் சூடான சாதம் போட்டு கிளறி தம்பிக்கும், பாப்பாக்கும் டிஃபன் குடுத்தாச்சு. இந்த முருங்க இலை வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிடணும். இதில உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஏராளம். ஸோ வந்துட்டு அதையும் சமைச்சாச்சு. முருங்கைக்காய் போட்டு நம்ம சூப்பரா வந்துட்டு சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்துட்டிங்கன்னா, ஹாட் பாக்ஸ்ல சூடா சாதம், நம்ம முருங்கக்காய் குழம்பு, அப்புறம் வந்துட்டு மிளகு ரசம், அவரைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அப்பளம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் புளிக்குழம்பு இருந்துச்சு. அதையும் சூடு பண்ணி எடுத்தாச்சு. மிச்சமான சாதத்தில புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. என் வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.